ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 2025 பொங்கல் பரிசு தொகுப்புக்கான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த டிசம்பர் மாதம் நடந்த மீட்டிங்கில் அதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு 1000, மகளிர் உரிமை தொகை 1000 அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு வெளியே இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொங்கல் சிறப்பு தொகுப்போடு சேர்த்து மக்களுக்கு 1000 ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. ஆண்டுதோறும் பொங்கலுக்கு அரிசி, பருப்பு, கரும்பு, சர்க்கரை ஆகிய பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அதோடு சேர்த்து 1000 அளிக்கப்பட்டால் ஜனவரி மாதம் மகளிர் உரிமை தொகையுடன் குடும்பத்திற்கு 2000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. இதோட தெளிவான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, கடந்த 2023 நிறைய பேர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது மூலமாக நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு மேலே, ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதி தான் உங்களோட கைக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது அந்த பொங்கல் முடிகிற, அதாவது இப்போ 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே தான் இந்த பொங்கல் பீரியட் வரும். அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு 1000 ரூபாயும் கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 நாட்களில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 வழங்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தப்போ இந்த பொங்கல் பரிசு தொகுப்போட டிஸ்கஷனும் நடந்திருக்கு. அதில் தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போது பரிசு பொருட்கள், இப்போது ரெகுலராக பொங்கல் பரிசு அப்படின்னாவே என்னென்ன பொருட்கள் அடங்கியது அப்படின்னு தெரியும். அதாவது என்னென்னா, ஒரு சர்டன் பீரியடில் 12 பொருட்கள், 13 பொருட்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பொருட்கள், 6 பொருட்கள் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அது கூட ஒரு சில சமயம் ரொக்கமும் கொடுக்குறாங்க, சில சமயம் ரொக்கம் கொடுக்காமையும் இருந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் ரொக்கத்தோடு சேர்ந்து அரிசி, பருப்பு, கரும்பு, சர்க்கரை இது எல்லாமே மெயினாக கொடுக்கலான் இருக்காங்க. இது போக அடிஷ்னலாக பொருட்கள் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 1000 வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இது 1000 இல்லை 1000 இல்லாமல் பொருட்கள் மட்டும் வழங்குறாங்களா, இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் உடனுக்குடனே போடுவோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அது மூலமாக எப்படி பயனடைகிறது அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரேஷன் கார்டு வந்தால் தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அது வராமல் நிறைய பேர் சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கான சொல்யூஷனும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 ரூபாய் மக்களுக்கு வழங்குறதாக தமிழக அரசு முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 1000 வழங்குறதா முடிவெடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே தான் மக்களோட கைக்கு சேரும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பாக கிடைக்கும். அதில் ஒன்று மகளிர் உரிமை தொகை, இன்னொன்று பொங்கல் பரிசு 1000, 2000 ரூபாய் அந்த ஒரு சைட்டன் பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு எப்படி வழங்குவாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பல வருஷங்களாக நீங்கள் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்களுக்கு நான் இப்போ தெளிவான டீட்டெயில் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 4 நாள் 5 நாள் பொங்கல் பொருட்கள் வழங்குறதுக்காக ஒதுக்கிடுவாங்க. அந்த 5 நாட்கள்லையுமே குறிப்பிட்ட கார்டுகள், அதாவது ஒரு நாளைக்கு 50 கார்டு, ஒரு நாளைக்கு 100 கார்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் வழங்குவாங்க. ஆனால் இந்த 100 பேர் 50 பேர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஓப்பனிங், அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த தேதியில் நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம், இந்த தேதியில் ரொக்கம் ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டோக்கன் எல்லாமே எப்போ கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி பரிசு பொருள் எப்போ வரும், அதில் பணம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, என்னென்ன பரிசு பொருட்கள் அடங்கியிருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நம்ம சேனலில் வரும். ஸோ நீங்கள் என்ன பொருள் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி எவ்வளோ ரொக்கம் கிடைக்கும், எந்த தேதியிலேருந்து டோக்கன் வழங்குறாங்க, அந்த டோக்கன் வழங்கும்போது நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்லலாம் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வெளியூரில் இருக்கவங்க இந்த டோக்கன் வாங்கினாங்க அப்படின்னா தான் அந்த பொங்கல் பொருட்கள் வாங்க முடியும். ஸோ அதுக்காக முன்னாடி அப்டேட்ஸ் கிடைச்சதுனா தான் டோக்கன் கொடுக்குறாங்களா நம்ம ஊரில் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டோக்கனை போய் வாங்கிக்கிட்டு எந்த தேதியில் அந்த டோக்கன் இருக்கோ அந்த தேதியில் பொங்கல் பரிசு தொகுப்பாக வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எப்போ டோக்கன் கொடுக்குறாங்க, எப்போ உங்களுக்கு பொருட்கள் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் சொல்கிறோம். ஸோ நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து மெயினாக நான் 2-3 விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். டோக்கன் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வரைக்கும் சொல்லலை. ஸோ டோக்கன் கொடுக்க ஆரம்பித்ததும் எந்த தேதியிலேருந்து டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழகம் முழுமைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷன் கடையிலையுமே டோக்கன் வழங்கி அது மூலமாக தான் வந்து இந்த தேதிகள், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து 10ஆம் தேதியிலிருந்து பொங்கல் பொருட்கள் வழங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த 10ஆம் தேதியிலிருந்து பொங்கல் ஒரு 4 நாள் 5 நாட்கள் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அப்போது ஒரு 10ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை டோக்கன், 11ஆம் தேதியில் இத்தனை டோக்கன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அது கடைசி 2 நாள்லலாம் போயிட்டிங்கன்னா கூட்டமே இருக்காது, அவ்வளோ கம்மியாக இருக்கும் டோக்கன்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த டோக்கன் வழங்குறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 நாள் வந்து வழங்குவாங்க. 2ஆம் தேதி ஆரம்பிப்பாங்க, 3ஆம் தேதி ஆரம்பிப்பாங்க, அதுலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டோக்கன் கொடுத்து அதில் வந்து இந்த தேதி அப்படிங்கிறத போட்டுருவாங்க. ஸோ அந்த தேதியில் வந்து நீங்கள் போய் உங்களோட பொங்கல் பொருட்கள், அது போக ரொக்கம் கொடுத்தாங்கன்னா ரொக்கம் வாங்கிக்கலாம். என்னென்ன பொருட்கள் அடங்கி தொகுப்போ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சில சமயம் வேஷ்டி சேலையும் கொடுப்பாங்க. சில சமயம் இல்லை, மோஸ்ட்லி நிறைய டைம் வந்து வேஷ்டி சேலை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட 4 பொருட்கள், முக்கியமான பொருட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து டிசம்பர் மாதத்துக்கான டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, டெஃபினட்டாக வந்து எவ்வளவு கொடுக்க போகிறாங்க, என்னென்ன பொருட்கள் அடங்கிய தொகுப்பு, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டை வச்சு மட்டும்தான் பொங்கல் பரிசு வழங்குவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கார்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்காது. அதே மாதிரி இந்த பொங்கல் பரிசுக்கு முன்னாடி உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து ரேஷன் கார்டு வந்து ப்ராப்ளமில் இருக்குது. நிறைய பேருக்கு வராமல் இருந்துச்சு. 3 லட்சம் கார்டு வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தெரியாமல் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு எதுவுமே ப்ராப்பராக வழங்கப்படலை. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக 2024 செப்டம்பர் வரைக்குமே இந்த ரேஷன் கார்டுகள் எல்லாமே வழங்கப்படலை. இது எல்லாத்துக்குமே ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்தது தான். ஸோ அந்த ஸ்கீமுக்காக இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே அதில் போனங்காட்டி நிறைய வந்து ஹோல்ட் ஆச்சு. 3 லட்சம் கார்டு பெண்டிங்கில் இருந்துச்சு. அதில் 90,000 கார்டு வழங்கிட்டாங்க. இன்னும் 2 லட்சம் கார்டு வழங்காமல் இருக்குது. அந்த 2 லட்சம் கார்டு அப்படிங்கும்போது 2 லட்சம் குடும்பம், அவங்க எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய லாக்கு. ஆனால் ஆல்ரெடி அந்த 90,000 வந்திருந்தாங்களே, 90,000 கார்டு கொடுத்துருந்தாங்களா, அவங்க எல்லாமே வந்து பொங்கல் பரிசு வாங்கிக்கலாம். ஸோ இது என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறவங்க நம்மளோட சேனலில் ஹோம் பேஜில் போய் பாருங்கள். இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமாக டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஜனவரிக்கு முன்னாடியே உங்களுக்கு, ஜனவரி ஒரு 5ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கெல்லாம் வந்து ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்களும் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கார்டு வரல அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் தான் வாங்க முடியும். இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த 1.5 வருஷமாக இந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ ரேஷன் கார்டு கம்பல்சரி. அதே மாதிரி வெளியூரில் இது யாராவது இருந்தீங்க அப்படின்னா டோக்கன் மூலமாக கொடுக்குறாங்களா இல்லை என்ன ஏது அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா போன வருஷம் நடந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் போடலாமா அப்படின்னு சொல்லிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களோட டிஸ்கஷன் எல்லாம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபைனல் டீட்டெயில்ஸும் சரி, எவ்ரி டைம் அப்டேட் என்ன வருது பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமாக அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை உடனுக்குடனே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிட்டே இருக்கும்.